உங்களை விடுவிக்கும் பரிசுத்த ஆவியானவர். இப்போது மிகுந்த வேதனையிலும் ஒடுக்குதலிலும் உள்ள அனைவருக்கும் நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை அளிக்கிறார். இந்த விடுதலை இயேசுவின் மீது மட்டுமே உள்ளது. இந்த இயேசுவால் நாம் பாவம், காயம், போதைப்பொருள், பாலியல் அடிமைத்தனம், மனநோய், துரோகம் போன்றவற்றிலிருந்து விடுதலை பெற முடியும். 7 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பேய்களை பார்த்தேன். அப்போது என் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு தீராத நோய் இருந்தது. நான் மிகவும் வாய்ந்து போயிருந்தேன். ஒவ்வொரு இரவும் என் வீட்டிற்கு 2 பேய்கள் வந்தன. ஆனால் 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் நான் விடுதலை பெற்றேன். ஏனெனில் நான் 2 விஷயங்களை உணர்ந்து இயேசுவிடம் அறிக்கையிட்டு விடுதலை பெற்றேன். முதலில் என் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரின் வாழ்க்கை இயேசுவுக்கு சொந்தமானது. இரண்டாவதாக, இயேசுவை விசுவாசிக்கிறவன் இருதயத்தில் ஒளி வந்திருக்கிறது. ஒளி எப்போதும் அவனுடன் இருக்கிறது. பேய்கள் என்னை ஏமாற்றிவிட்டன என்பதை நான் அறிந்தேன். அதன் பிறகு நான் அவற்றை புறக்கணித்து விட்டேன். நான் விடுதலை பெற்றேன். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. இயேசு ஒளியாகவும் விடுதலை அளிக்கும் ஆவியாகவும் இருக்கிறார். நாம் இயேசுவை நம் இருதயங்களில் இரட்சகராகவும் ராஜாவாகவும் ஏற்றுக்கொண்டால் நம் சரீரங்கள் இயேசு வசிக்கும் ஆலயங்களாக மாறும். மேலும் இயேசுவால் நமக்கு உண்மையான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் இந்த இயேசுவை நம் இருதயங்களில் ஏற்றுக்கொண்டு விடுதலை பெற வேண்டும் என்று ஆவலுடன் நம்புகிறோம். நாம் ஒன்றாக பரலோகத்தில் வாழ விரும்புகிறோம். ஆமென்.